வணக்கம். நமது கடையறு டிவியில் இந்த ஆடி மாத பெண்கள் சிறப்பாக வழிபடக்கூடிய இந்த ஆடி திருவிழாவாக, அம்மனை வழிபடக்கூடிய திருவிழாவாக தமிழகத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல, குமரி முதல் இமயம் வரையும் தேசம் கடந்தும் கூட இங்கிருந்து வர்த்தக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பிற தேசங்களில் போய் தங்கி அங்கே இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் மாரியம்மனுக்கு கோயில் எழுப்பி அம்மனை தரிசிக்கக்கூடிய நமது பாரத தேசத்தினுடைய கலாச்சாரமாக நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த மாரி அம்மனை ஏன் மாரி அம்மன் என்று அதற்கு ஒரு பெயர் வைத்து ஆண்டுதோறும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக பெண்கள் வழிபடுகிறார்கள். மாரி என்றால் மலை என்பது சங்க இலக்கியத்தில் என்னுடைய பொருளாக நமக்கு உணர்த்துகிறார்கள். மாதம் மும்மாரி மழை பொழிக என்று மாதம் 3 மழை பெய்கிறது. அந்த 3 மழை எதற்காக மாதம் மும்மாரி மழை பொழிக என்பது எதற்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நல்ல அரசனுக்காக ஒரு மழை பெய்ய வேண்டும். 2வது மழை கொடை வள்ளலுக்காக ஒரு மழை பெய்ய வேண்டும். 3வது மழை நல்ல புலமை, அதாவது கவி, நல்ல புலவருக்காக வேண்டி ஒரு மழை பெய்கிறது. அரசனுக்கும் நல்ல புலமை கவிஞர்களுக்கும் கொடை வள்ளல்களுக்காக மாதம் மும்மாரி மழை பொழிகிறது. அந்த மழை, மாரி என்றால் மழை, அந்த மழை பொழிந்தது பின்பு அறுவடை காலங்களாக இருக்கக்கூடிய விளைச்சல் பூமியை, அதாவது தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய நிலத்தை அந்த மழையானது பெய்து அந்த ஏரி, குளம், ஆறு போன்றவற்றைகளில் அதை எப்படி அந்த நீரை தேக்கி வைத்து மனிதன் ஓரிடம் விட்டு வேறு இடத்திற்கு நாடோடிகளாக வாழ்ந்த மனிதன் அதே நீரை பயன்படுத்தி வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நீர் நில மேலாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த நீரை பக்குவப்படுத்தி நீரை தடுத்து அந்த நீரின் அடிப்படையில் வேளாண்மை செய்ததன் காரணமாக அந்த வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த மாரி மழை, அந்த மழை ஆடி மாதத்தில்தான் அந்த மழை தென்மேற்கு பருவமழையாக இந்தியாவினுடைய தெற்கு திசையில் இருந்துதான் இது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தென்மேற்கு பருவமழையை வரவேற்று, அந்த நீரை வரவேற்று, நீர்நிலையை வரவேற்று மக்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நீர் சம்பந்தப்பட்ட துறைகளை வணங்கி, அந்த நீர் சம்பந்தப்பட்ட துறைக்கு பெண் பெயரிட்டு மாரி அம்மா என்று பெண் பெயரோடு இன்று வரை உலகம் முழுவதும் இந்த மாரி அம்மனை இந்த மழை காலங்களில் குறிப்பாக பெண்கள் மிக மகிழ்ச்சியோடும் விளக்கு ஏற்றி பல வகைகளும் பூஜைகளும் அதற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த அம்மனை வழிபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் அம்மனுக்கு வேறு வேறு பெயர்களை வைத்து வணங்குவார்கள். உதாரணத்திற்கு நாகாத்தா அம்மா, அதாவது நாகம்மா, நாகாத்தம்மா, நாகேஸ்வரி. அந்த நாகம் அப்படின்றால் பாம்பு என்று அர்த்தம்.
இந்த பாம்பு என்பது நிலத்தை வேளாண்மை செய்வதற்கு உழவனுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய நண்பனாக பாம்பு விளங்குகிறது. அதனால்தான் நிலம் பொலிவாக இருக்கும், அதாவது நிலத்தினுடைய மண் பொலிவாக இருப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது பாம்பு. அதற்கு நாக அம்மா என்று சொல்லி அந்த பாம்பிற்கும் பெண் பெயரையிட்டு நமது பெண்கள் இன்று வரை வணங்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த மாரி அம்மன் ஒவ்வொரு ஊரிலையும் பொன்னியம்மன், மாரியம்மன், கௌமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், பல பெயர்களில் அந்த அம்மனுக்கு துர்க்கை, சரஸ்வதி அப்படின்ற பெயரில் இந்த அம்மனை லட்சுமி அப்படி என்று பல பெயர்களில் இந்த அம்மனை வணங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அம்மனை மின் விளக்கின் அலங்காரத்தால் ஜொலிக்க வைக்கிறார்கள். அங்கே அம்மனுக்கு பலவித மின் விளக்குகளினுடைய கலர் அதாவது பலவிதமான வண்ணங்களில் அங்கே அலங்கரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆடி மாத காலங்களில் தீமிதி திருவிழாவும் சீரும் சிறப்புமோடு நடத்துகிறார்கள். ஏன் தீமிதி திருவிழா நடத்துகிறார்கள் என்று சொன்னால், வேளாண்மை செய்யும் போது வெள்ளாமை செய்யும் பொழுது எருது பூட்டி வேளாண்மை செய்யும் பொழுது கால் அடியில் நமது கால்பட்டு, எருது கால்பட்டு புழு பூச்சிகள் நசுக்கப்படுகிறது. அந்த புழு பூச்சிகள் அந்த உயிர்களை கொன்று வேளாண்மை செய்வதனால், ஒரு உயிரை கொன்ற காரணத்தினால் அதற்கு ஒரு பரிச்சித்தமாக, அதற்கு ஒரு பரிகாரமாக இந்த உழவு செய்யக்கூடிய மக்கள் தன்னுடைய பரிகாரத்துக்காக தனக்குத்தானே ஒரு தண்டனையை கொடுத்து கொள்ளுகிறார்கள். அதன் காரணமாக ஆண்டுதோறும் தான் செய்த தவறுகளை கடவுளிடம் சொல்லி, நான் இந்த மண்ணை உழுகின்ற பொழுது பூச்சிகளையும் புழுக்களையும் எருதினால் மிதிக்க விட்டு அதை கொன்றுவிட்டேன், எனது காலாலும் எறும்பு புழு பூச்சிகளை நான் மிதித்து கொன்றுவிட்டேன், சில சமயங்களில் மண்ணினுடைய உரத்திற்கு தகுந்தாற்போல் பலவித தவறுகளை செய்துவிட்டேன், ஆகையினால் என்னை மன்னித்து அருள் புரிவாயாக மலையே மாரியே என்று வணங்கி இந்த ஆடி மாதத்தில் அம்மனை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த மாரியம்மனை மக்கள் சாதி, மதம், இனம் என்ற வேறுபாடுகள் அற்று மக்கள் ஒற்றுமையுடன் இனிதே மகிழ்ச்சியோடு பச்சரிசி என்று சொல்லக்கூடிய அந்த பச்சரிசியை பானையிட்டு அதில் பச்சரிசி வெல்லம், இனிப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பாசிப்பருப்பு என்ற போன்ற கலந்து பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து தானும் பிரசாதமாகவும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாகவும் அந்த பிரசாதத்தை அவர்களும் உண்டு கொள்ளுகிறார்கள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு தேசத்திலும் இது மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். இதுபோன்ற திருவிழா காலங்கள் தற்பொழுதுடைய கணினி மையத்திலும் கூட, டிஜிட்டல் உலகத்திலும் கூட இது மாதிரியான மாரியம்மனுக்கு விழா எடுக்கிறார்களே, இது பகுத்தறிவா அல்லது இது ஆராயப்பட வேண்டுமா என்று கூட பல நூல் எழுத்தாளர்கள் கூட கேள்விகள் எழுப்புகிறார்கள். மக்களுக்கு ஒரு மன நிம்மதி, கடவுளினால் நமக்கு எதுவும் கிடைக்கும், இயற்கைக்கு மிஞ்சினது எதுவும் கிடைக்காது என்று சொல்லி ஐம்பூதங்களாக இருக்கக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி
என்று சொல்லக்கூடிய இதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மலை கடவுளாக இருக்கக்கூடிய அந்த நீர் சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கக்கூடிய அந்த மலைக்கு மாரி அம்மா என்று பெயர் வைத்து இன்று வரை தமிழகம் மட்டுமல்ல உலகெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாரியம்மனை சிறப்பாக வழிபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வெள்ளி செவ்வாய், இந்த வெள்ளி செவ்வாய்க்கு அன்றைய காலகட்டத்தில் தற்பொழுதுதான் கட்டிடங்களும் நாகரிக வளர்ச்சிப்படி கட்டிடங்கள் வந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் ஓலை குடிசைகளும் கூரை வீடுகளும் வைக்கோல் கொண்டு கூரைகள் மேய்ந்து அந்த வீட்டுகளில் வசித்திருப்பார்கள். அதில் காலையில் பசுமாட்டு சாணங்களை எடுத்து அந்த பசுமாட்டு சாணத்தை கரைத்து அந்த வீடுகளில் மொழுகி அதில் சுண்ணாம்பு கலந்த கோலமிட்டு அதில் செம்மண் கலர்ந்த ஒரு டிசைனிங் ஒரு கோலமிட்டு வீடுகளை அவ்வளவு அழகுபடுத்துவார்கள். மாட்டு சாணத்தை கரைத்து பசுமாட்டு சாணத்தை கரைத்து வீட்டில் மொழுகும் பொழுது நோய் கிருமிகள் எதுவும் வீட்டிற்குள் அண்டாது என்பது இயற்கை ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாக அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் சில விஷயங்களில் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த இயற்கை தெய்வங்களாக இருக்கக்கூடிய மாரியம்மனை நாம் பார்க்கும் பொழுது அது ஒற்றுப்போகிறது. சாதி மதம் இனம் கடந்து இந்த திருவிழா காலங்களில் ஒரு மனிதநேயத்துடன் ஒரு புத்தாடை அணிந்து ஒரு வியாபார ரீதியாக வியாபாரிக்கு நன்மையும், கலை நிகழ்ச்சி என்ற அடிப்படையில் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கரகாட்டம், மயிலாட்டம், ஆடல் பாடல்கள், அதே நேரத்தில் ஒலிபெருக்கி ஸ்தானத்தை வைத்து தன்னுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய அவர்களுக்கு ஒலிபெருக்கிகள், மின்னொலி ஏற்பாடு, மின்னொலி விளக்குகள் மற்றும் சமையல்காரர்கள், பூக்காரர்கள் என்று கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பும் தொழில் ரீதியாகவும் இந்த திருவிழா காலங்களில் கொண்டாடப்படுவதனால் அவர்களுக்கும் வருமானத்தை ஈட்டித் தருகிறது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது ஜவுளித்துறையாக இருந்தாலும் சரி, அது மலர் அதாவது பூ பின்னி மாலையிடக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, சமையல் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அன்னதானம் முதல் கொண்டு அதே நேரத்தில் வர்த்தக ரீதியாக அரிசி பருப்பு போன்றவற்றையெல்லாம் ஒரு வணிக ரீதியாகவும், அதேபோல் ஒரு கொட்டகை அமைத்தாலும் சரி, ஒரு பந்தல் போடுவதாக இருந்தாலும் சரி, ஆக எதை எடுத்தாலும் வர்த்தக ரீதியான அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றவர்களையும் மகிழ்ச்சி அதாவது மகிழ்வது வண்ணம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு இந்த திருவிழா காலங்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு திருவிழாக்கள் இருந்திருந்தால், திருவிழாக்கள் நடைபெற்றால்தான் அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் உயர்வு தாழ்வு இன்றி, ஏற்றத்தாழ்வு இன்றி தங்களுடைய வியாபாரம், வேளாண்மை, வர்த்தகம், தொழில் போன்றவற்றைகளை மென்மேலும் உணர்த்துவதற்காக தொடர்ந்து அதை விரிவுபடுத்துவதற்காகவும் இந்த மாரி அம்மனுக்கு விழா எடுக்கிறார்கள். தீமிதி திருவிழாவாகவும் அம்மனை தரிசித்து வருகிறார்கள் ஆடி மாதத்தில். ஆக நமக்கு இந்த ஆடி மாதத்தில் அம்மனை தரிசிப்போம், மாரியம்மனுடைய அருள் பெறுவோம், மாரியம்மன் நமக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாமும் மாரியம்மனை வணங்குவோம். ஓம் சக்தி பராசக்தி.